صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: لتتبعن سنن من كان قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا: اليهود والنصارى. قال: فمن؟ حديث صحيح في صحيح الجامع. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். அவர்களிலும் எங்களை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாக, இஸ்லாமியர்களாக அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் முஸ்லிமாக பிறக்காவிட்டாலும், பிறப்பில் அவன் முஸ்லிமாக இருக்காவிட்டாலும், அவன் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிப்பதை தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். குர்ஆனுடைய பல ஆயத்துக்களில் வஅதூனி முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களாக வந்து விடுங்கள், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பூரணமாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலை யுக்பல மின், உலகத்திலே பல மதங்கள் மார்க்கமாக, மதங்களாக, தீனாக பின்பற்றப்பட்டாலும் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் கபூல் செய்வான். இஸ்லாம் அல்லாத எந்த மதத்தில் வாழ்ந்து மரணித்தாலும் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்ய மாட்டான் என்று குர்ஆனுடைய பல ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா இரண்டு விடயங்களை எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறான். ஒன்று, நீங்கள் பிறப்பிலே முஸ்லிம்கள் அல்ல, இடையிலே இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் நீங்கள் மரணம் அடையுங்கள். இரண்டாவது, முஸ்லிமாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் உங்களை நாங்கள் கபூல் செய்வோம் என்ற பிரதானமான இரண்டு விடயங்களை அல்லாஹ் கூறியிருக்கிறான். இந்த ஆயத்துடைய ஆரம்ப வசனத்தை பார்த்தால் காஃபிர்களை அல்லாஹ் இந்த இடத்திலே கூப்பிடவில்லை. காஃபிர்களுக்கு நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. முஃமினானவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை உண்மையான முறையில் தக்வா செய்து கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் முஸ்லிம்களாக மரணியுங்கள்.
உலமாக்கள் இந்த ஆயத்திலே மிக ஆழமான ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். மனிதர்களிலும் ஆக உயர்ந்தவர்கள் ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்றால் இங்கே கோட்பாடு சம்பந்தப்பட்ட, அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் முஃமின்களாக இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய கொள்கை மாற்றப்படலாம். உங்களுக்கு தெரியாமையே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபா பெருமக்களும் வாழ்ந்த அடிப்படையான யதார்த்தமான உண்மையான அகீதாவை விட்டு உங்களுடைய கால் சருகலாம் அல்லது உங்களை அதிலே ஷரீக் வைக்கலாம்.